இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 35வது வசனம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தின் பெரும் பகுதி தன்னுடைய சுயத்தின் மீதே தன்னுடைய கவனத்தை பதித்திருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் ஜனங்கள் சிந்திக்கிறாங்க. இன்று நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படிங்கிற சிந்தனையோடு வாழ்கிறதுனால தற்காலிக பலன் உண்டாகலாம், ஆனால் அதனால் நித்திய பலன் உண்டாக போவதில்லை. என்னுடைய தேவைகள், என்னுடைய விருப்பங்கள் மீதே என் கவனம் இருக்குது அப்படின்னா அது வெறுமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க முடியும். உங்களுடைய நன்மைகளை மட்டுமே சிந்திக்கிற மனப்பான்மையை விட்டு வெளியில் வாங்க. நான் எப்படி மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வாழ முடியும், யாருடைய உயர்வுக்கு நான் உதவி செய்ய முடியும், மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு நான் எந்த விதத்தில் ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற சிந்தையோடு வாழ பழகுங்க பிரியமானவர்களே. அதுதான் உயரிய வாழ்க்கையாக இருக்குது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழக்கூடிய வழியை நாடுங்க. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு வார்த்தை ஒரு நபருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றுகிறதுங்கிறத சிந்தித்து பார்த்தா அது மிக ஆச்சரியமாக இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை பேசுங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கையில் தரிசனத்தை பேசுங்க, அவங்க உயர்வதற்கு உதவி செய்யுங்க. அப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். விதமான நித்திய கண்ணோட்டத்தோடு நீங்கள் வாழும்போது நீங்கள் சிறந்து வாழ்வீங்க, உயர எழும்புவீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அம்மேன். தினம் தினம் கமெண்ட்ஸில் ஜெபிக்க சொல்கிறாங்க ஏசப்பா. நன்றியப்பா. அத்தனை பேருக்கு ஒரு நன்மையை நீங்கள் இன்றைக்கு செய்யுங்க ஏசப்பா. ஒரு முறை அப்பா உங்ககிட்ட கேட்டால் உடனே அதை நீங்கள் செஞ்சிருவீங்கிற அப்பா ஒரு உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும் ஏசப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் அதற்கு மேல் எல்லாம் நிறைவேற்றுங்க ஏசப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய தேவன் நீங்கள் ஏசப்பா. அம்மேன். உம்முடைய பிள்ளைகள் எங்கேயும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்பொழுது நன்மை செய்யுங்கப்பா. அம்மேன். நாங்கள் ஒரு நித்திய கண்ணோட்டத்தோடு வாழணும்னு முடிவெடுத்திருக்கிறோமாப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபையும் தயவும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. மற்றவங்களுடைய தேவைகளை சந்திப்பதில் எங்களுடைய கவனத்தை செலுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய கரங்களாக கால்களாக நாங்கள் செயல்படணும்ப்பா. அம்மேன். உம்முடைய வாயாக எங்கள் வாய் பேசணும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் உமக்கு மகிமையை கொண்டு வரும்படி உதவி செய்யுங்கப்பா. அம்மேன். இனி நாங்கள் வாழ்கிறது உமக்காக ஏசப்பா. உம்முடைய கால்கள் உம்முடைய கரங்களாக எங்கள் கால்கள் கரங்கள் மாறணும் ஏசப்பா. அம்மேன். அப்பா உம்முடைய வாயாக எம்முடைய வாய் மாறணும் ஏசப்பா. அப்பா நீங்கள் அன்பாக பேசுகிற மாதிரி நாங்களும் அன்பாக பேசணும் ஏசப்பா. நன்றியப்பா. எங்களுடைய வார்த்தைகள் பலருடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கணும் ஏசப்பா. யாரையும் சோர்ந்து போய் அப்பா துன்பத்தில் தள்ளுற மாதிரியான வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது ஏசப்பா. எங்கள் வார்த்தைகள் அப்பா ஜீவனுள்ள வார்த்தைகளாக வெளிப்பட்டு ஒவ்வொருத்தரையும் உயிரோடு எழும்ப செய்யணும் ஏசப்பா. அம்மேன். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோமப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. இதனால் எங்கள் இருதயம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்புங்கிறத நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இனி அப்பா ஆபிரகாமுக்கு நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி மற்றவங்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ வைங்க ஏசப்பா. அம்மேன். நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறதுனால கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்களும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறதுனால அம்மேன் அவருடைய அத்தனை வாக்கு தத்தமும் எங்கள் மேலே பேசுகிறோமப்பா. அத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்கள் மேலே பேசுகிறோமப்பா. அம்மேன். செல்வ சீமானாய் வளர்ந்த அப்பா ஆபிரகாம் நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இன்றைக்கு
அப்பா மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்க ஏசப்பா, ப்ராமிஸ் பண்ணீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக மாறும்படிக்கு, அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறும்படிக்கு அமேன். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அப்பா எல்லாருக்கும் அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறும்படி நீங்கள் இப்பொழுது மாற்றுங்க ஏசப்பா. அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா, அவங்க கூட இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறட்டும் ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. கிறிஸ்துவை சுமந்தவர்களாக நாங்கள் மாறணும் ஏசப்பா. அமேன். கிறிஸ்து இயேசுவை நாங்கள் சுமந்தவர்களாக மாறணும் ஏசப்பா. எங்களுடைய மனம் அப்பா இது எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. உங்களை மாதிரியே எங்களை திங்க் பண்ண வைங்க ஏசப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. மன்னிக்கிறதுலையும் அப்பா அன்பு செய்கிறதுலையும் நாங்கள் உங்களை மாதிரியே இருக்கணும் ஏசப்பா. அமேன். நாங்கள் நினைக்கிறத நாங்கள் செய்யணும் ஏசப்பா. நிறைய நேரங்களில் நன்மைகளை செய்யணும், கெட்ட விஷயங்களை விடணும்னு விரும்புகிறோம்ப்பா. ஆனால் பவுல் சொன்ன மாதிரி நாங்கள் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிற மாதிரி இருக்குதுப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்றாங்க ஏசப்பா. இன்றைக்கு அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ஏசப்பா. நாங்கள் விரும்புகிற நல்ல விஷயங்களை மாத்திரம் செய்யும்படி எங்களுக்கு கிருபையும் தயவும் பாராட்டுங்க ஏசப்பா. ஆமே. நன்றி அப்பா. எங்கள் இருதயம் முழுவதையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. எந்த விதமான கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் எங்களுக்கு வராதபடிக்கு அப்பா எப்போதும் உமக்குள்ளே நாங்கள் உற்சாகமாக இருக்கணும்ப்பா. என்ன நடந்தாலும் உம்மை துதிக்கும்படி அப்பா எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி சொல்லும்படியான ஒரு உணர்வை என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாப, நோய், விபத்து எல்லாவற்றிலும் இந்த விலைக்கு பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.